ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்களா, அவங்கக்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வருமா அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ், நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் அவங்கள கம்யூனிகேட் பண்ணுவாங்களா? நோ காண்டாக்டில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்களா? கம்யூனிகேஷன் அவங்கக்கிட்ட இருந்து வருமா? அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்களா? நைன் ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ், Page of Swords, Hermit reversed, Knight of Wands. ஓகே, ஏகப்பட்ட வான்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ பார்க்கலாம் உங்கள் பர்சன், நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்களா, அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி பார்த்துடலாம். ஓகே, இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 9 ஆஃப் வான்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ரொம்ப காயப்பட்ட மாதிரி இருக்காங்க, காயப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப வந்து யாரோ அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபீல்டில் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக உங்கள் கூட ஒரு யூனியனுக்காக நிறைய வந்து அவங்க போராடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவங்க மனசில் இன்னுமே இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் எண்டப் ஆகலை, இன்னும் இது முடியலை அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவங்க போராடுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. உங்களை விட்டு போகணும், உங்களை மறந்துடணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கல. அவங்களுக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்குது, திரும்பவும் நீங்கள் 2 பேரும் ரீயூனியன் ஆவீங்க அப்படின்னு. ஓகேங்களா, அடுத்து இந்த கிங் ஆஃப் வான்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து அவங்க ஒரு செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலில் அவங்கள செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்ஷன் ஓரியன்டான எனர்ஜி இது. உங்கள் மேலே வந்து இன்னுமே வந்து ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஒரு ஃபயர் இருக்குது, அந்த அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட ஈகோ, ப்ரைட் அண்ட் செல்ஃப் இன்னுமே உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பார்க் இருக்குது, அந்த ஃபயர், அந்த அட்ராக்ஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஈகோ, ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதனால் டைரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து நான் வந்து உன்னை வின் பண்ணணும், என் வழியில் தான் பேசணும் அப்படின்ற ஒரு லீடர்ஷிப் மோடில் இருக்காங்க. ஓகேவா, அவங்களுக்கு உங்களை விட அந்த ஈகோ அண்ட் ப்ரைடு முக்கியமாக இருக்குது. அவங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களோட வேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க கேட்குற மூடில் இல்லை. ஓகேவா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு டாமினன்ட் கேரக்டருங்கிறது தெரியுது, நல்ல டாமினேஷன் இருக்குது. ஓகே, நான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் தான் வின் எல்லாத்துலேயும் அவங்க மைவேஸ் ஹைவே அப்படின்ற மாதிரியான மூடில் இருக்காங்க. என் வழியில் தான் நீ வரணும், நான் எனக்கு தோன்றதை தான் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அப்படி தான் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப், நான் தான் எல்லாத்துக்கும் அந்த அந்த ஒரு அதிகார துணியில் இருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா, ஸோ அடுத்து உங்களை பற்றி அவங்க எந்த மாதிரி நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பேஜ் ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் ஹெர்மிட் ரிவர்ஸ்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களை வந்து அவங்க ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நல்லா கவனிக்கிறாங்க உங்களை. சோஷியல் மீடியாலையாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஏதோ ஒரு ஆப்ஷன். ஓகேவா, ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா சோஷியல் மீடியா. ஓகே, ஒரு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கீங்கன்னு பார்க்குறாங்க, சோஷியல் மீடியாவில் எவ்வளோ நேரம் இருக்கீங்க, என்ன போஸ்ட் பண்ணுறீங்க, என்ன ஸ்டோரி பண்ணுறீங்க, இப்போ வைக்கிறீங்க, எல்லாத்தையுமே வந்து ரொம்ப 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 க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் மீனிங் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் அவங்களோட ஞாபகத்தில் இருக்கீங்களா, அவங்கள மிஸ் பண்ணுறீங்களா, அவங்கள பற்றி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து அவங்க ரொம்ப ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா, பேசணும் அப்படிங்கிற தாட் வந்து அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட் மூவ் எடுக்கிறதுக்கு அவங்களால முடியல, ஒரு பெரிய தயக்கம் இருக்குது. அந்த ஹெசிடேஷனால் அந்த ஃபஸ்ட் மூவ் வந்து அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து பேஜ் ஆஃப் ஷர்ட்ஸ் மூலயமா ஸ்பிரிட்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அண்ட் இந்த ஹெர்மிட் கார்ட் ரிவர்ஸில் வந்திருக்கு இல்லையா,
இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து உங்கள் கூட நோ கான்டாக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஐசோலேஷனில் இருந்தாங்க. ஓகே, இப்போ அதிலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, இது வரைக்கும் சைலன்ஸில் இருந்தது அவங்களுக்கே வந்து ஒரு ஒரு வழி ஆயிடுச்சு. அவங்கள தனிமைப்படுத்திக்கிட்டு தனியாக இருந்துக்கிட்டு இன்ட்ரோஸ்பெக்ஷனில் இருந்தது எல்லாமே வந்து அவங்களுக்கு இப்போ பெரிய பேர்டன், பெரிய பெயின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க வந்து அதிலேருந்து வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ ஸ்லோவான எனர்ஜியில் வந்து அவங்க வந்து அந்த சிங்கிள் அண்ட் அந்த அலோன் ஃபேஸ் அதை விட்டு மூவ் ஆகுறாங்க. ஓகே, அதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்ற தாட் தான் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஃபீல்டில் தான் இப்போ இருக்காங்க. இது வந்து கம்யூனிகேஷனுக்கான ஒரு பாசிட்டிவ் சிக்னல். ஓகேவா, ஹெர்மிட்டில் இருக்காங்கன்னா அவங்க அவங்கள தனிமைப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தனிமை தேவைப்படுதுன்னு எடுத்துக்கலாம். இது அப்ரைட்டாக ஹெர்மிட் அப்ரைட்டாக வந்திருந்தது அப்படின்னா, இப்போ நமக்கு ரிவர்ஸில் வந்திருக்குங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க அதிலிருந்தெல்லாம் வெளில வராங்க, கனெக்ட் ஆகணும் உங்கள் கூட அப்படிங்கிற ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷனுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் இது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா நைட் ஆஃப் வான்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த கார்டு சொல்லுது. இது ஃபுல் பேஷன் அண்ட் ஒரு சடன் மூமெண்ட்கான ஒரு கார்டு. ஓகேங்களா, திடீர்னு உங்களை நோக்கி ஒரு ஆக்ஷனில் உங்கள் பர்சன் இறங்க போகிறாங்க. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. இது ஒரு சடன் காண்டாக்டுக்கான ஒரு கார்டு. ஓகே, ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக அவங்ககிட்டேருந்து ஒரு காண்டாக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு சடன் மெசேஜாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கேஷுவல் ரீச் அவுட் மாதிரி கூட இருக்கலாம். ஓகேங்களா, அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்பவும் இம்பல்சிவாக இருக்கும். ஓகே, யோசிக்காமல் பேசணும் பார்க்கணும் அப்படின்னு டக்குன்னு மூவ் பண்ணிவிடுவாங்க. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட ஈகோ அண்ட் ப்ரைடு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்கு. பட் ஏதோ ஒரு மொமெண்ட்டில் சடன் டிசிஷன் எடுத்து உங்களுக்கு கால் ஆர் மெசேஜ் கண்டிப்பாக அவங்க பண்ணிவிடுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அவங்க கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதை வந்து இந்த கார்டு வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் பர்சன் உங்களை இன்னுமே வந்து நினச்சிட்ருக்காங்க, உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஈகோ, கன்ஃபியூஷன், ஹெசிடேஷன், செல்ஃப் டவுட் இது எல்லாமே இருந்தாலும் இப்போ அவங்களோட சைலண்ட் ஃபேஸ் முடியுது. ஓகேவா, இதெல்லாம் அந்த ஈகோ, அந்த கன்ஃபியூஷன், அந்த செல்ஃப் டவுட், அந்த ஹெசிடேஷன் இதால் ஒரு ஐசோலேஷனில் இருந்த அவங்க இப்போ அந்த ஐசோலேஷன்லேருந்து வெளியே வராங்க. ஸோ அந்த சைலண்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, எண்டப் ஆகுது. ஸோ அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் மூலயமா நமக்கு தெரியுது. ஆனால் அது வந்து அவங்களோட மூட், அவங்களோட கரேஜ், அவங்களோட டைமிங் அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பொருத்தமாக இருக்கும். ஓகேங்களா, அதை பொருத்தி தான் அவங்களோட கம்யூனிகேஷன் இருக்கும். அவங்க வந்து உங்களை நினச்சி ரொம்பவே ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் பேசும்போது உங்ககிட்ட பேசும்போது அதை எதையுமே வெளிப்படுத்தக்கூடாது. உங்களை மிஸ் பண்ணுறாங்க, அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது, ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க உங்களை பிரிஞ்சு ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க. பட் உங்ககிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக உங்களை காட்டிக்கணும், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டான ஒரு பர்சனாக உங்கள் முன்னாடி வரணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவங்க இருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, பேஷன்ஸ் பிரிங்ஸ் கிளாரிட்டி. ஓகே, உங்களோட பொறுமை தான் வார்த்தைகளை விட ரொம்ப அதிகமாக பேசும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கூட ஒரு ரீசனாக காட்ட முடியும். ஆனால் நீங்கள் பேசாமலே மௌனமாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மிகப்பெரிய வலியை கொடுக்கும். பேசுகிற வார்த்தைகளை விட அந்த மௌனத்துக்கான பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா, ஸோ அது வேர்ட்ஸை விட மௌனம் தான் ரொம்ப அதிகமாக பேசும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் மௌனத்துக்கு எப்போவுமே பவர் ஜாஸ்தி. வார்த்தைகள் பேசுகிற சத்தத்தை விட மௌனத்துக்கான அந்த சவுண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருங்க. உங்கள் பர்சன் உங்களுக்கு வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணலாம். இல்லை என்கிட்ட அவர் அவ்வளோ ஈகோ ப்ரைடு காட்டுறாரு, எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வார்த்தைக்கு வார்த்தை அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமா என்னங்கிறதுலாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். வேணும்னு நினச்சிங்க, உங்களோட வேல்யூ அவங்க ரியலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சைலண்ட்டாக இருங்க. ஓகே, இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் இந்த கார்ட்ஸ் மூலயமா. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஒருவேளை இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பொருத்தமானது இல்லை. இது வந்து இல்லை, இந்த ரீடிங்லாம் வந்து பொய், எனக்கு சுத்தமாக ரீசனேட்டே ஆகலை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கான ரீடிங் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அவர் வந்து சோஷியல் மீடியாவில் என்னை பிளாக் பண்ணிட்டாரு, என்னை எப்படி அவர் ஃபாலோ பண்ண முடியும், என்னை எப்படி கீனாக வாட்ச் பண்ண முடியும்
அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வருது அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது இல்லை. ஓகே, இதுதான், இதை புரிஞ்சுக்கோங்க. இதே வந்து நான் சொல்கிறது நிறைய பேருக்கு ரீசனேட் ஆகலாம், நிறைய பேருக்கு பொருந்தும். ஆமாம் மேடம், நான் ஆன்லைனில் போனாலே அவரும் ஆன்லைனில் இருக்கார் அப்படின்னு அவங்களும் ஆன்லைனில் இருக்காங்க. இது வந்து ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது, ஹீ ஆர் ஷி யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, அவங்களும் ஆன்லைனில் இருக்காங்க. நான் ஆன்லைனுக்கு போனால் அவங்களும் ஆன்லைனில் வராங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டு பார்க்குறாங்க. ஸ்டேட்டஸ் எனக்கு ஏற்ற மாதிரி தான், என்ன குத்தி காட்டுற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, என்னை மிஸ் பண்ணுற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, எனக்கு வலிக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அப்படின்னும் நிறைய பேருக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது உங்களுக்கு ரீசனேட் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களை சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, உங்கள் பர்சன் சோஷியல் மீடியாலேயே இல்லை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஒரே வே சோஷியல் மீடியா மட்டும்தான் இல்லை, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அவங்க உங்களை வாட்ச் பண்ணலாம், உங்களை அப்சர்வ் பண்ணலாம். அண்ட் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அப்சர்வ் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் இல்லைன்னா மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வேறு ஏதோ ஒன்று ரிலேட்டிவ்ஸ் மூலியமாவோ ஏதோ ஒன்று நான் சொன்ன இந்த விஷயங்களில் இந்த எலமெண்ட்ஸில் ஏதோ ஒன்றுத்தில் உங்களை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இது எதுவுமே இல்லை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேங்களா, இதுதான், இதை புரிஞ்சுக்கோங்க. இல்லை வேறு ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா உங்கள் எனர்ஜிக்கு சரியாக வரலைன்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லைங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.